எனக்கு வெயில் ஒத்துக்கவே ஒத்துக்காது. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப வந்து ஹெட்டேக் ஆகி வாமிட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவே உடம்பு முடியல. அப்புறம் மாமா தான் வந்து தோசை ஊற்றி சட்னி எல்லாமே அரைச்சி கொடுத்தாரு. அப்புறம் காலையில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ஃப்ரெஷ் ஆகிட்டேன். தோசை மாவு இருந்தால் மோஸ்ட்லி வந்து தோசை தான் ஊற்றிக்குவோம். ஏன்னா ஃப்ரிட்ஜ் இல்லை, மாவு வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து காலையில் தோசை ஊற்றிட்டு மதியம் தான் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பயுமே காலையிலேயே வந்து சமைச்சிருவேன். இன்றைக்கி வந்து டிஃபன் பண்ணதுனால மதியம்தான் வந்து சமைச்சிட்ருந்தேன். மாமா வந்துட்டு வர ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. 3 மணி பக்கமே ஆயிடுச்சு, இன்னுமே வரல. நானும் சமையல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆளையவே காணோம். கேட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் இருக்குது, கொஞ்சம் நேரமாகும்னு சொன்னார். ஃபேவரட் மூவி அலைப்பாயுதே வந்து போட்டிருந்தாங்க. அது எத்தனை தடவை பார்த்தாலுமே சலிக்காமல் பார்க்கலாம். அப்புறம் நானும் வந்து கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் மறுபடியும் மாமா ஒரு 4 மணி போல் தான் வந்தார். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரசம் வச்சு கருவாடு முட்டை போட்டு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நீ ரெகுலராக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.